ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட்லி பிகினர் கிளாஸு. யாரெல்லாம் பிகினராக இருக்கீங்களோ அவங்களாம் என் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். இது என்னென்னா, நான் இப்போ எடுத்துருக்கிறது ஜரி த்ரெட் என்ன பண்ணணுன்னா, நான் பண்ணுற மாதிரி வீடியோவில் ஃபஸ்ட்டு முனையை ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. அதை 3 முடிச்சு போட்டுட்டிங்கன்னா, நான் காட்டுற மாதிரி அந்த லென்த்தில் பிடிச்சிக்கணும். அந்த கட்டை விரலுக்கும் அந்த நீட்டு விரலுக்கும் நம்ம நீட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை நல்லா ஸ்டிஃபாக பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம கீழே கொண்டு போயிடணும். பாட்டமில் கொண்டு போயிட்டு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, நீடில் 90 டிகிரிக்கு மேலே வச்சு கரெக்டாக உள்ளேருந்து கொத்தி பொறுமையாக எடுங்க வெளியே ஸ்ட்ரெயிட்டாக கொத்தி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால், நம்ம சேமாக நேராகவே போகணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நேராக போட வரலாம், நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட ஒரு கோடு போட்டுட்டு கூட நீங்கள் போடலாம். என்ன பண்ணணும்னா, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வேகமாக இழுத்துறக்கூடாது. வேகமாக இழுக்காமல் பொறுமையாக இழுங்க. இல்லைன்னா ஸ்டிச்சஸ் அறுந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா, அந்த ஸ்டிச்சஸை பொறுமையாக நம்ம பண்ணணும். பொறுமையாக உள்ளேருந்து எடுத்து அதை குத்தி பொறுமையாக எடுக்கணும். பொறுமையாக எடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக பண்ணி பாருங்கள். ரொம்ப மேலேருந்து எடுத்து சுற்றிடாதீங்க. அந்த கீழே ஒரு குத்திட்டு ஒரு நூல் அடியில் சுற்றிட்டு மேலே அதுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே ரொட்டேட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த நூலை குத்திட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே அது கொண்டு வரணும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம நாட் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நாட் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்ம போட்டுட்ருக்கோம்ல அந்த இதுவை என்ன பண்ணணும், நம்ம ஓ ஷேப்பில் ஆக்கிக்கலாம். ஓ ஷேப்பில் ஆக்குனிங்கன்னா அப்போ அந்த ஓ ஷேப்பில் குத்திட்டு ஓ ஷேப்பில் ஆக்கிட்டு நல்லா இது எனக்கு சில்க் த்ரெட்டுன்றது சில்க் த்ரெட் இல்லை, ஜரி த்ரெட்டுன்றதுனால எனக்கு வரமாட்டுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் பழைய நூலாக இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் நல்லா நீங்கள் நார்மல் த்ரெட்டில் கூட வச்சு பண்ணலாம், ஸ்விங் த்ரெட்டில். நான் இப்போ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சு அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஓ ஷேப்பாக ஆக்கணும். ஓ ஷேப்பாக ஆக்குனிங்கன்னா அதுக்கு நடுவில் சென்டரில் ஒரு த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டை நீங்கள் பொறுமையாக இழுக்கணும். போட்டு வேகமாக இழுத்திட்டிங்கன்னா அறந்துடும். பொறுமையாக இழுத்திங்கன்னா தான் மேலேயும் இழுக்கணும், சேம் டைம் நம்ம கீழேயும் இழுக்கணும். நான் இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுத்துட்டு அங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். ஓ ஷேப்பில் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த முன்னாடி ஒரு போட்டோம்ல, அதுக்கு நடுவில் பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டு இழுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஓ ஷேப் வச்சுன்னா அதுக்கு மேலே இழுத்த நூலை அதுக்கு மேலே வைக்கணும். அதையும் ஓ ஷேப்பாக ஆக்குனிங்கன்னா லாஸ்ட்டாக இழுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு த்ரெட்டு கிடைக்கும் சென்டரில். அந்த த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் ஸ்லோவாக இழுக்கணும். அதையும் இழுக்கணும், கீழே இருக்க நூலையும் இழுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் மறுபடியும் போட்டு கட்டுறேன் பாருங்கள். வீடியோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டுக்குங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட்டு குத்திட்டு பொறுமையாக சுற்றி இழுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாகவே ட்ரை பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஓ ஷேப்பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது உள்ளே இருந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதுக்கு சென்டரில், அதுக்கும் ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக 1 இன்ச்சில் இது பண்ணுங்கள். 1 இன்ச்சில் குத்தி பொறுமையாக எடுங்க. பொறுமையாக எடுத்திங்களா, அந்த ஓ ஷேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே படுக்க வைங்க. படுக்க வச்சிங்கன்னா சென்டரில் ஒரு த்ரெட்டு கிடைக்கும். அந்த த்ரெட்டை பொறுமையாக இழுக்கணும். அதையும் இழுக்கணும், கீழே ஒரு நூல் சிங்கிளாக தொங்குதில், அதையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, கீழேருந்து கொடுத்து மேலே இழுத்து பொறுமையாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால், அதே மாதிரி தான் ஓ ஷேப்பில் ஆக்கிட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். ஓ ஷேப்பில் ஆக்கணும். ஓ ஷேப்பில் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சென்டரில் ஒரு நூல் இருக்குல்ல, அதை பொறுமையாக குத்தி எடுங்க. அவசரமே படாதீங்க. பொறுமையாக குத்தி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதுக்கு மேலே செகண்ட் ஸ்டிச்சஸை வைக்கணும். செகண்ட் ஸ்டிச்சஸை வச்சுட்டிங்கன்னா அந்த சென்டரில் ஒரு நூல் கிடைக்கிது பாருங்கள், அந்த நூலை பொறுமையாக இழுங்க. அதையும் சேம் டைம் இழுக்கணும். சேம் டைம் கீழே இருக்க நூலையும் பொறுமையாக கீழே இழுத்திங்கன்னா அப்போ அந்த ஸ்டிச்சஸ் ஸ்லோவாக விழும். நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால மேலே ஸ்டிச்சஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. போக போக அந்த